ஹாய் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற என்ன விஷயம் எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, வெனஸ்டே ஆஃபர் என்ன தேட்டரில் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்க்க போகிறோம். அதாவது பார்த்திங்கன்னா சினிமா வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு லைஃப்பில் ஒரு முக்கியமான விஷயம் ஆகிப்போச்சு. அது ஒரு முக்கியமான என்டர்டெயின்மெண்ட்டாக வேறு ஆகிப்போச்சு. அதாவது பார்த்திங்கன்னா முன்னெல்லாம் மந்த்லி ஒரு படத்துக்கு போய்கிட்டு இருப்போம். பார்த்தா வாரம் ஒரு படத்துக்கு போக வேண்டியதாக போயிட்டுருக்கோம், போக வேண்டியதாகவும் இருக்கும் வச்சுப்போம். அதாவது பார்த்திங்கன்னா நம்ம தனியாக போகும்போது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. நம்ம தனியாக போகும்போது எப்படி இந்த தேட்டர் எப்படி இருந்தாலும் போனோம், என்ஜாய் பண்ணாமல் கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணாமல் அப்படியே வந்துடுவோம். ஆனால் ஃபேமிலியெலாம் கூப்பிட்டு போகும்போது கொஞ்சம் பார்த்து எல்லாம் செக் பண்ணி தான் கூப்பிட்டு போவோம். ரெஸ்ட் ரூம் கொண்டு செக் பண்ணுவோம், தேட்டர் அட்மாஸ்பியர் செக் பண்ணுவோம். அது நம்ம ஒரு நார்மலாக ஒரு பெரிய தேட்டருக்கு பெரிய இடத்துக்கு கூப்பிட்டு நல்ல தேட்டர் ஏதாவது கூப்பிட்டு போனோம் பார்த்திங்களா, அங்கே டிக்கெட் வேறு ஒரு பக்கம் இருக்கும், பார்க்கிங் சார்ஜ் ஒரு பக்கம் இருக்கும். அதெல்லாம் பார்த்திங்கன்னா அங்கே என்டர்டைன்மெண்ட் வாங்கிட்டு ஸ்நாக்ஸ்லாம் ஒரு எங்கேயோ எக்ரிட்டு போய்டும் ரேட்லாம் பார்த்திங்கன்னா. பாப்கார்ன் அது வாங்கினா பப்ஸு கிப்ஸ்லாம் எங்கேயோ ரேட் எக்ரிட்டு போய்டும். நம்ம ஃபேமிலியை கூப்பிட்டு போது கண்டிப்பாக வந்து ஒரு 3000 பட்ஜெட் வச்சுருங்க ஒரு பெரிய தேட்டர்லாம். அப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து நிறைய தேட்டர் வந்து அதுக்கு தான் ஒரு ஆஃபர் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஆஃபர் எப்போ வருதுன்னு பார்த்திங்கன்னா வீக்கெண்டு கிடையாது, வீக் டேஸ் வருது. ஃபஸ்ட்டு எந்த தேட்டரை பற்றி பார்க்க போகிறோம்னா கமலா தேட்டருங்கிறது தான் சென்னையில் வடபழனியில் இருக்குது. அது எல்லாருக்குமே தெரியும், ஃபோரமாலுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது. இந்த தேட்டரில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஃப்ரெண்ட்லி பட்ஜெட் தேட்டர் சொல்லுவாங்க. ஏன் பார்த்திங்கன்னா நம்ம டிக்கெட் ரேட்டு 120 தான். ஆனால் வெட்னஸ்டே கொடுக்குற எவ்வளோ மட்டும் பார்த்திங்கன்னா 99 rupees. சரிங்களா, அதை பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். தேட்டர் அட்மாஸ்பியர் நல்லாவே இருக்கும். நிறைய மக்கள் போய் பார்த்துருக்காங்க. நம்மள மாதிரி மக்களுக்கு வந்து இந்த தேட்டர் வந்து ரொம்ப ஒரு ஃப்ரெண்ட்லி பட்ஜெட். 99 ரூபா வீக்கெண்ட். அதாவது இன்றைக்கி பார்த்தா வெனஸ்டே மட்டும் எவ்ரி வெனஸ்டே வந்து பார்த்திங்கன்னா 99 டிக்கெட் கொடுக்குறாங்க. புது மூவி ரிலீஸ் ஆச்சுன்னா அன்றைக்கி மட்டும் கொஞ்சம் ரேட்டு 120 தான், அது மாதிரி இருக்காது. தேட்டர் பார்த்திங்கன்னா நல்லா ஸ்க்ரீன் நல்லா சூப்பராகவும் இருக்கும். சீட்டு நல்லாயிருக்கும், அட்மாஸ்பியர் சூப்பராகும், ரொம்ப க்ளீனஸ், ரெஸ்ட் ரூம் நல்லா சூப்பராகும். நம்ம ஃபேமிலியாக குழந்தைங்க கூட்டு போது ரொம்ப நம்ம பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது தேட்டர் இது. நீங்கள் வந்து நிறைய பேர் ஆனால் தெரியுது இல்லை. அதாவது எப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னாடி நீங்கள் நேரில் போய் வாங்கிக்கலாம், புக் பண்ணிக்கலாம். இந்த தேட்டர் மொத்தம் 2 ஸ்க்ரீன் இருக்குது. ஸ்க்ரீன் 1 ஸ்க்ரீன் 2 இருக்குது. சரிங்களா, அது எல்லாருமே தெரியும். சவுண்டு நல்லா சூப்பராக கிளாரிட்டிலாம் பக்காவாக இருக்கும். அது எப்படி நீங்கள் நிறைய பேர் சும்மா சொல்லிட்டு இருக்காங்க, அது எப்படி நீங்களே பாருங்கள். அதுதான் வந்து நாங்கள் எடுத்துருக்கோம் பார்த்தீங்கன்னா புக் பண்ணுறது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம செவ்வாய்க்கிழமை இருக்கும். செவ்வாய்க்கிழமையில் பார்த்திங்கன்னா நைட் ஷோ வந்து குட் நைட் ஓடிட்டுருக்கு. சரிங்களா, அதை நம்ம கிளிக் பண்ணுறோம். 2 படம் ஒரு கிளிக் பண்ண பார்த்தீங்கன்னா டிக்கெட் ரேட் பார்த்திங்கன்னா நம்ம பட்ஜெட் ஃபிலிம்ஸில் பார்த்திங்கன்னா லார்ஜ் வந்து 152 ரூபா. அது 2 இது இருக்கும். அது கீழே பார்த்திங்கன்னா 118 ரூபா எலைட்னு போட்டு பார்த்தீங்களா. அந்த சீட்டு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி. நீங்கள் கமலா தேட்டர் வந்து நிறைய ஃபேமிலியோட கூட வந்து படம் பார்க்கணும் நினச்சிங்கன்னா கமலா தேட்டர் போங்க. அது உங்களுக்கு பட்ஜெட்குள்ளேயே அடங்கிடும். நேரில் போய் நீங்கள் டிக்கெட் எடுத்தால் இன்னும் கொஞ்சம் கம்மியாக வேணால் நெட்டில் கன்வென்ஷன் ஃபீஸ் எக்ஸ்ட்ரா சார்ஜ் பிடிச்சிருவாங்க. நம்ம பல்காக புக் பண்ணும்போது அது கொஞ்சம் அதே ஒரு அமௌண்ட்டாக முடிச்சு ஒரு டிக்கெட் ஒரு ஆளோட டிக்கெட் வைஸ் மாட்டிக்கும். நீங்கள் நேரில் போய் புக் பண்ணிங்கன்னா அது இன்னும் ஈஸியாக இருக்கும், உங்களுக்கு கம்மியாக இருக்கும். பார்த்தீங்களா, புதன்கிழமை நீங்கள் டிக்கெட் புக் பண்ணுறேன். டிக்கெட் ரேட்லாம் பாருங்கள். அது மேலே லார்ஜ் அதுவும் பண்ண முடியாது, கீழே இது மட்டும் பாருங்களேன். எல்லைட் வந்து முன்ன எவ்வளோ இருந்துச்சு, 120. இப்போ பாருங்கள் 98 ரூபா 83 காசு. இதே நீ நேரில் போய் நீங்கள் டிக்கெட் புக் பண்ணிங்கன்னா ஒரு முன்னாடியே ஒரு வீக்கெண்டுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி நீங்கள் புக் பண்ணிங்களா, இல்லை ஒரு 2 நாளுக்கு முன்னாடி வீக்கெண்ட் புதன்கிழமை எல்லா புதன்கிழமை நடக்கிறதுக்கு முன்னாடி என்ன நீங்கள் லீவ் போட வேண்டியதாக இருக்கும். அந்த டைம் நீங்கள் புக் பண்ணிங்கன்னா உங்கள் காஸ்ட்டும் கொஞ்சம் கம்மியாகும். உங்கள் ஃபேமிலியும் கூட்டு போய் நல்லா நல்ல படம் காட்டின மாதிரி நல்லாவே இருக்கும். ரொம்ப அட்மாஸ்பியர் நல்லாயிருக்கும். சரிங்களா, அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அதே எக்ஸாம்பிள் காட்டுறேன். அடுத்த நாள் நீங்கள் ஒரு தள்ளி புக் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா அதே டிக்கெட் ரேட்டும் மாறிடும். இது வந்து கமலா தேட்டரில் வந்து ஈஸி. ஏன்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி. ஒரு டிக்கெட்டு 120 ரூபா தான். அதனால் நமக்கு வந்து பிரச்சனை இருக்காது. இதே மாதிரி இன்னொரு தேட்டர் இருக்குது, இன்னும் 2-3 விஷயங்கள் இருக்குது. அதை பற்றியே பார்க்க போகிறோம். சரிங்களா, அதனால் இந்த முன்னாடி என்ன பண்ணிங்க, அந்த தேட்டர் வந்து புது படம் ரிலீஸ் ஆகுது பார்த்தீங்களா, அப்போ அந்த டைம் நீ புதன் ஆஃபர் வந்து இருக்காது. ஏன்னா அந்த டைமில் டிக்கெட் ஃபுல்லாக தான் இருக்கும். நீங்கள் அந்த டைம் விட்டுட்டு ஒரு 2 வாரம் கழிச்சு நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க தேட்டர் காசி தேட்டர் ஒன்று இருக்குது, காசி டாக்கீஸ் ஒன்று இருக்குது. காசி தேட்டர் வேறு, காசி டாக்கீஸ் வேறு. சரிங்களா, கரெக்டாக பார்த்தோம். காசி டாக்கீஸ் இப்படி தான் இருக்கும். அது புதன்கிழமை பார்த்தீங்கன்னா அதாவது நார்மல் டேஸில் பார்த்தீங்கன்னா டிக்கெட் பார்த்தீங்கன்னா 190 ரூபா. சரிங்களா, ஆனால் அதுவே நீங்கள் புதன்கிழமை பார்த்தீங்கன்னா 100 ரூபா தான். எந்த சீட் எந்த கார்னர் எங்கே வேணால் போகலாம், எல்லாமே 100 ரூபா தான். அதே மாதிரி புது படம் ரிலீஸ் ஆகிறப்போ மட்டும் கிடையாது. படம் ரிலீஸ் 2 வாரம் கழிச்சு அப்புறம் அந்த வெட்னஸ்டே ஆஃபர் வந்து கண்டிப்பாக ஆகிடும். நீங்கள்லாம் நேராக போனீங்கன்னா பல்காக புக் பண்ணிக்கலாம். தேட்டரோட ஸ்க்ரீனும் நல்லாயிருக்கும். 4 ஸ்க்ரீன் இந்த தேட்டரில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அட்மாஸ்பியர் சூப்பராக இருக்கும். சீட்டும் ரொம்ப நல்லாவே இருக்கும். ஃபேமிலியாக குழந்தைங்களை கூட்டிட்டு கும்பலாக நீங்கள் பெரியவங்க சின்னவங்க எல்லாரையும் கூட்டிட்டு நல்லா பார்க்குறது உங்கள் ஃப்ரெண்ட்லி பட்ஜெட் தேட்டர் இது தான். இந்த தேட்டரில் அதே மாதிரி ப்ரூஃப் எப்படி நீங்களே பாருங்கள், உங்களுக்கு நல்லா புரியுற மாதிரி ஈஸியாகவே இருக்கும். தேட்டரில் ஏதாவது ஒரு சில தேட்டர் தாங்க வந்து நம்ம பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக போய் எல்லா தேட்டரையும் பார்த்தோன்னு வச்சுங்களேன், அது சவுண்டு குவாலிட்டி வந்து நல்லா இருக்காது, ஸ்க்ரீன் நல்லா இருக்காது, ரெஸ்ட் ரூம் நல்லா இருக்காது. நம்ம பட்ஜெட் டிக்கெட் கம்மியாக போய் பார்த்தா அந்த சில பிரச்சனைகள் இருக்கும். ஆனால் இந்த மாதிரி பெரிய தேட்டரில் ஆஃபர் கொடுக்கும்போது கும்பலாக மக்களாக போய் ஃபேமிலியாக எல்லாம் கூட்டு போய் பார்க்கலாம். நம்மளுக்கு பட்ஜெட்லேயும் ஒரு கண்ட்ரோலாக இருக்கும். என்ன அன்றைக்கி நம்ம லீவ் போட வேண்டியதாக இருக்கும், அது மட்டும் நம்ம பார்த்து லீவ் போட்டுக்கணும். சரிங்களா, இல்லை நீங்களே பாருங்களேன். இது காசி டாக்கீஸ் பார்த்துட்ருக்கோம்.
இப்போ புதன்கிழமை கிளிக் பண்ண போகிறோம். புதன்கிழமை கிளிக் பண்ண பாருங்கள் 2 படம் ஓட்டிகிட்டு இருக்கு. இப்போ வந்து டுடே வந்து செவ்வாய்க்கிழமை, சரி செவ்வாய்க்கிழமை நான் உங்களுக்கு காட்டுற செவ்வாய்க்கிழமை இது பண்ணேன். அடுத்து நம்ம புதன்கிழமை கிளிக் பண்ணுறோம். புதன்கிழமை பார்த்தீங்க நம்ம அக்செப்ட் கொடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே 100 பாருங்கள். டிக்கெட் பார்த்தீங்களா, எல்லாமே 100 தான். எந்த லொக்கேஷன் எந்த லாஸ்ட் எங்கே வேணால் உட்காந்துக்கலாம். ஆனால் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, புதன்கிழமை ஆஃபர் போடுறதுனால நிறைய பேருக்கு வந்து ஒரு சில கொஞ்சம் நிறைய பேர் தெரியுது. அதெல்லாம் என்ன பண்ணால் அவங்க வந்து இன்றைக்கி வந்து பல்காக புக் பண்ணிட்டு போயிடுறாங்க. ஆனால் நீங்கள் வந்து அந்த டைமில் நீங்கள் புக் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக போய்டும். உங்களுக்கு சில இல்லாமல் கூட போயிடலாம். இல்லை ஃப்ரண்ட் ரோவில் வந்துடும், கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஃப்ரண்ட் ரோவில். ஏன்னா எல்லாமே 100 தானே. ஆனால் ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தா கொஞ்சம் கஷ்டம் போய்டும். அதனால் நீங்கள் என்ன பண்ணீங்க, முன்னாடியே கொஞ்சம் புக் பண்ணிக்கோங்க. அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது 2 தேட்டர் மட்டும் இப்போதைக்கு நல்லா வெனஸ்டே ஆஃபர் ரொம்ப பப்ளிக் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. எல்லோரும் நல்லா போயிட்டு இருக்காங்க. இன்னும் நிறைய தேட்டரில் நிறைய இருக்குது. அதாவது சிங்கிள் தேட்டர் இருக்குது பார்த்தீங்களா, அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் பட்ஜெட் கம்மியாக இருக்கும். ஆனால் அது வந்து எப்படி சொல்கிறது, இப்போ உதயம் தேட்டர் இருக்குது பார்த்தீங்களா, உதயம் தேட்டர் கூட பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி சொல்லுவாங்க. அது ரொம்ப பழைய தேட்டர். ஆனால் அது இன்னும் அப்டேட் பண்ணாமல் இருக்கனால வந்து அது மக்கள் வந்து போகிறாங்க. ஆனால் நிறைய இது நம்ம நார்மலாக போகிறது கொஞ்சம் கஷ்டப்படுவோம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பிவிஆர் அண்டு பிஎஸ்ஆர் மால் சினிபாலிஸ் சொல்லுவாங்க. அது 2 நம்மளுக்கும் ஒரு பட்ஜெட்டாக இருக்கும். அதாவது பெரிய பட்ஜெட் படம் தான் அது ஒரு ரேட்டாக இருக்கும், சின்ன பட்ஜெட் படம் தான் ஒரு ரேட்டாக இருக்கும். அதுவும் 2 வாரத்துக்கு அப்புறம் ரேட்டு கம்மியாகிடும். அதுவும் நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கப்புறம் ஏதாவது தேட்டர் வந்து ஆஃபர் அனௌன்ஸ் பண்ணால் உங்களை நான் தெரியப்படுத்துகிறோம். போய் குடும்பத்தோடு சினிமா பாருங்கள், உங்கள் பணத்தை மிச்சப்படுத்துங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.